ஹலோ கைஸ், வெல்கம் நீ அன்னைக்கு படிச்ச சமையல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் எனக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பிசி தான் பில்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி இந்த பிசி பில்ட் பண்றது ரொம்ப பெரிய கதையாச்சு. அது லாஸ்ட்டாக வேணா சொல்றேன். ஸோ இந்த பிசி பில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசி பில் என்ன தெரியும்னு சொல்லிக்கிறேன். பிசி பில்டிங்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிசி கடையில் போய் வாங்குவீங்க. ஐ மீன் சிம்பிளாக சொல்லலாம், இப்போ ஒரு லேப்டாப் நீங்கள் 70,000 வாங்கினா அதோட பவர்ஃபுல்லாகவே பிசி அந்த ரேட்டுக்கு பண்ணீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டாபிக் வச்சு தான் நம்ம இன்னைக்கு எனக்கு டங் ட்விஸ்ட் ஆகுது, அதை விட்டுடுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட்ஸ் சொல்லிக்கிறேன். சிபியூ அண்ட் ஜிபியூ. சிபியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சொல்றது மெயினான டாஸ்க்லாம் பார்த்துக்கும். ஜிபியூ பார்த்தீங்கன்னா அதான் வந்து கிராஃபிக்கல் பேஸ் பண்ண டாஸ்க்லாம் பார்த்துக்கும். ஸோ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் பிசியில் பார்த்தீங்கன்னா ஜிபியூ அண்ட் சிபியூ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக ஜிபியூ சிபியூ சேர்ந்த மாதிரி ஏபியூன்னு சொல்லுவாங்க. அதாவது சிபியூலேயே வந்து கிராஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஜிபியூ பண்ணுற வேலையை சிபியூ பண்ணும். ஆனால் சேம் ப்ரைஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல ஜிபியூ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஐ மீன் கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லலாம், ஜிபியூன்னு சொல்லலாம். ஒரு 17,000 தான் ஒரு டீசெண்டான இதுவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் உள்ள வச்ச சிபியூ, அது வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஏபியூ, அந்த சிபியூ ஏபியூமாங்க. அதாவது வந்து ஆக்சிலேட்டட் ப்ராசஸிங் யூனிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கிடைக்கும். ஆனால் இல்லை சிபியூ ஜிபியூ சேர்ந்துருக்கும். ஆனால் ஜிபியூ பவரும் சிபியூ பவரும் கொஞ்சம் பேலன்ஸான மாதிரி தான் இருக்கும். 18,000க்கு இதை விட பெட்டரான சிபியூ கிடைக்கும், இதை விட பெட்டரான ஜிபியும் கிடைக்கும். ஆனால் அதுவும் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் டபுள் ஆகலாம் சிபியூ ஜிபியூ மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஏபியூ பில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ் Ryzen 5 8600G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு ஏபியூ. இதையும் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டஸ்டான AM5 சாக்கெட்டில் வந்து கனெக்ட் ஆகுறது. இப்போயே நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணோம்னா ஃபியூச்சர் ப்ரூஃபிங்னா இப்போ உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட் வேலை செய்யலை, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பவர்ஃபுல் கரெக்டாக இருக்கலாம், எனக்கு டாஸ்க்லாம் பண்ண ஓகேவா இருக்குன்னு. ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பழைய காம்பனன்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 to 3 இயர்ஸில் அது அவைலபிலிட்டி இல்லாமல் கூட போகலாம். ஸோ அவங்க அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் புது காம்பனன்ட் வாங்கும் போது 2 to 3 இயர்ஸில் நீங்கள் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம். ஃபியூச்சர் ப்ரூஃபிங்னா அவைபிலிட்டி மட்டும் இல்லை, இப்போ மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கூட மாறலாம். இப்போ 16 GB ஓகேவா இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சர் 32 GB தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். இது ஃபியூச்சர் ப்ரூஃபிங் சொல்லலாம். ஸோ வீடியோ கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கிறதுக்காக லேட்டஸ்டான AM5 சாக்கெட் சேர்ந்த Ryzen 5 8600G ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ள கூட வந்துடும். ஓகே, இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா 18,000 கிட்ட வரும். நான் கடையில் பார்த்தீங்கன்னா 17,000க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். நான் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸை கம்பேர் பண்ணிக்கோங்க. அமேசானில் ஃபஸ்ட் நான் பார்த்து ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பில்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிசி கேஸ் மானிட்டர் எல்லாம் சேர்த்து 60,000. ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா அமேசான் விட ஒரு 5,000 கம்மியாகவே இருந்துச்சு கடையில். ஸோ நாங்கள் கடையிலேயே வாங்கிட்டோம். அவங்க கடையில் வாங்கினாலும் செக் பண்ணிக்கலாம் எதாவது டேமேஜ் இருக்கான்னு. நாங்கள் கூட மானிட்டர் இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அமேசான்னா நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம், ஏன்னா ஷிப்பிங் பண்ணும்போது ஆகலாம். ஸோ கடையில் வாங்க தான் பெஸ்ட். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் தனி சின்ன பர்சஸ். ஓகே, நம்ம சிபியூ பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிபியூ மாத்திர மதர் போர்டை பார்க்கணும். மதர் போர்டு பார்த்தீங்கன்னா MSI V650 பாமர் வைஃபை மதர் போர்டு, கேமிங் வைஃபை மதர் போர்டும் இருக்குது. ரெண்டுமே சேம் ப்ரைஸ் கிட்ட தான், 150 ரூபாய் டிஃப்ரென்ஸ். ஆனால் ரெண்டுமே ஒரே பர்ஃபார்மன்ஸ், ஒரே இதுதான். எனக்கு இது 150 கம்மியாக இருந்தனால சரின்னு இதே வாங்கிட்டோம். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலி சீலை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா ஆர்வம் தாங்காமல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதை விடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வைஃபை ஆண்டனா இருக்கும். இந்த சைடை வச்சுட்டு மதர் போர்டு எடுத்துடலாம். மதர் போர்டு திறக்கு மாதிரி ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது மெட்டல் டச் பண்ணிக்கோங்க. நான் டேபிள்ஸில் டச் பண்ணிக்கிறேன், அது இம்பார்ட்டன்ட் இல்லை தான், எதுக்கோ அந்த மாதிரி தான். ஓகே, மதர் போர்டு எடுத்துடலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் இது இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு M.2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்டாட்டா பவர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஐஓ சீல்டு. மேனுவல் எனக்கு தேவைப்படும். ஏன்னா எனக்கு சில கேபிள்ஸ் மட்டும் செக் பண்ணும். ஏன்னா நானும் ஃபீஸ் பில் பண்ணுறதுனால எனக்கு சில டவுட் இருக்கு. அதால ஓகே, நம்ம லேட்டாக யூஸ் பண்ணுற காம்பினேஷன் சைடாக வச்சுக்கலாம். உள்ள வச்சிடலாம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வைக்கணும். ஏன்னா கீழே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வர வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது. இந்த கெப்பாசிட்டர் சின்ன மைனட் காம்பனன்ட் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி யாரும் அது கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கோ சொல்லி கண்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசரை மாட்டிடலாம். ஏன்னா அது பெரிய டாஸ்க். எனக்கு பெரிய டாஸ்க். ஏன்னா ப்ராசர் தப்பா மட்டும் அவ்வளோதான் சொல்லி முடிச்சு. நம்ம ப்ராசரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ராசஸர் தள்ளி வச்சுக்கலாம். சிசரை விட ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே, இதுதான் ப்ராசஸர். பயங்கரமா பார்க்கறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம எடுத்துடலாம் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது கைஸ். ஆக்சுவலி நம்ம அதுக்கு இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்து பண்ணிடலாம். பின் எது பெண்ட் ஆகலை. ஓகே, இதை மட்டும் வச்சுட்டோன்னா நம்மளோட திக் வேலை முடிஞ்சிச்சு. இது எடுத்தாச்சு. ஸோ எஸ், நான் வேற தட்ஸ் இட். கரெக்டாக வச்சுட்டோன்னா இந்த வேலை முடிஞ்சு போனோம். ஓகே, பின்னு கீழே வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஏரோ கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பின்ஸ் இருக்கு, இங்கே 2 பின்ஸ் இருக்கு. அப்படியே வச்சு அலைன் பண்ணிட்டா. ஓகே, மாட்டிட்டேன். ரொம்ப சீரியஸான பாட்டு முடிஞ்சிச்சு. அப்படியே இதை வச்சுட்டு கைஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஃபோர்ஸாக இருக்கு. வந்துருச்சு. தட்ஸ் இட் கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலர் தான். இது கொஞ்சம் ஈஸி பார்ட். ஸ்டாக் கூலர் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வெளில எடுக்கணும். ஸ்டாக் கூலர் அன்பாக்சிங். வெயிட்டு தள்ளி வச்சுட்டு அன்பாக்சிங். ஸ்டாக் கூலர் கீழே கை வச்சிடக்கூடாது. ஏன்னா கீழே வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம இதை அலைன் பண்ணிட்டு மாட்டினா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். டீடியஸான வேலை. இதை எப்படி வச்சு மாட்டணும். ஓகே, மாட்டியாச்சு. நம்ம டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஓகே, நம்ம மதர் போர்டில் முக்கியமான பாட்டை முடிச்சிட்டோம். இதனாலே நான் இதை பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஃபேன் கனெக்டர். இந்த CPU ஃபேன் 1 இருக்கிற இடத்துல மாட்டணும். இது தப்பாகவே மாட்ட முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு சரி, வெயிட், வாட்ஸ் கோயிங் ஆன். ஓகே, மாட்டியாச்சு கைஸ். நம்ம ப்ராசஸரோட ஃபேன் எல்லாத்தையும் மாட்டிட்டோம். முக்கியமான பாட்டை முடிச்சாச்சு. ஸோ தட்ஸ் இட். இப்போ நம்ம ரேம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கில்லோட ரிப்ஜாஸ் ரேம் தான். 16x2 5600 MHz ரேம். நான் வெஞ்சன்ஸ் பிராண்டோட ரேம் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கடைக்காரங்க தான் ரெஃபர் பண்ணாங்க, கடையில் இருக்கிறவங்க. அவர் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதால் இதே வாங்கலாம். வச்சுட்டு நம்ம ரேம் எடுத்துடலாம். இதை தள்ளி வச்சுட்டு இது எப்படி திறக்க போகிறேன்னு தெரியல. ஓகே, ரேம் எடுத்தாச்சு. பேக்கிங் நல்லா கேஸ் ஆக்சுவலி.
நான் வேணா நான் போன கடையை ரெக்கமெண்ட் பண்ணேன். நாங்கள் வந்து பைனரி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வாங்கினோம். ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் டெல்லிங். ஓகே, நம்ம 2 ரேமையும் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஈஸியான பார்ட் தான். இங்கே ஜஸ்ட் இங்கே கிளிப் இல்லை, இங்கே 2 கிளிப் இருக்கு. இதையும் அன்லாக் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அலைன் பண்ணணும். அலைன் ஆகிட்டா கரெக்டாக சொல்லிட்டு A few moments later. ஓகே, நம்ம ரேமையும் மாட்டியாச்சு. ஸோ கிட்ட முடிச்சாச்சு. அதாவது பிசியை விட்டு வெளில வைக்கிறதுக்கு கொஞ்சம் முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா NVMe, அதாவது ஸ்டோரேஜ். இது பார்த்தீங்கன்னா நான் 1 TB NVMe ஸ்டோரேஜ் Gen 4. நான் வந்து இது வாங்கலாம்னு நினச்சேன். ஐ மீன் WD ப்ளூ வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா WD ப்ளூ வந்து கொஞ்சம் சாண்டிஸ்க் அந்த மாதிரி பேர் மாற்றிட்டு தான் போயிட்டு இருக்கு. அவள் வாரண்டி கிளைம் ஆகுது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அவள் பேரக், அதாவது தான் வந்து சீகேட் பிராண்டோட யூஸ் பண்ண சொன்னாங்க. சீகேட்டோட பேரக் கூட 1 TB NVMe. அவங்க வந்து 150 சிஸ்டத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. நோ ப்ராப்ளம் ஆமாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் இதை வெளில எடுத்தாச்சு. இது 1 TB ஸ்டோரேஜ் கைஸ். ஓகே, மதர் போர்டில் எங்கே இன்ஸ்டால் பண்ணால் இதை இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணணும். மேலே ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஓ இப்படி மாட்டணுமா? நான் எங்கேன்னு மாட்டணும் ஆக்சுவலி. எங்கே? ஓகே, இங்கே இருக்குதுல்ல, நான் தேடிட்டு இருக்கேன் கைஸ். எங்கே காணும் இப்படி வச்சு மாட்டிட்டு. ஓகே, இது மாட்டியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள், இதை எடுத்து மேலே வச்சுட்டு கட்டாக்கெல்லாம் தப்ப வைக்கிறோம். இது கட்டி தக்கத்தான். சாரி, மறந்துட்டேன். நான் இது வந்து ஹீட் சிங்க்னா ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண ஒட்டுறதுக்கு. நான் பாட்டுக்கு மறந்துட்டு வச்சுட்டேன் கைஸ். ஓகே, இதையும் வச்சாச்சு. நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பிசி கேஸ்க்குள்ளே வச்சிடலாம். பிசி கேஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 205 மினி 6F அப்படிங்கிற பிசி கேஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால ஃபுல்லாக காமிக்க முடியாதுன்னு நினைக்கிற கேமரால. ஸோ நான் வந்து சைடில் இங்கே போடுற இமேஜ். இப்போ இதை படுக்க போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இது அப்படியே அலைன் ஆகுற மாதிரி வைக்க போகிறோம். வெயிட் நான் ஒரு முக்கியமான கேஸ் மறந்துட்டு கேஸ். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதை மாட்டணும் ஐஓ சீல்டை. நானும் அந்த தப்பு பண்ண போயிட்டேன். ஐஓ சீல்டை மாட்டிட்டு தான் மறுவேலை கைஸ் இங்கே ஐஓசியோட மாட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் மாடர்ன் ஐஓசியோட திருப்பி போய் கழட்டி நான் மாட்டிட்டு இருக்கேன். ஐஓ சீல்டை எடுத்து இதை மாற்றுவோம். மதர் போர்டை மாட்டிடலாம். பேசும் கைதான் கைஸ் நடுங்குது. பேச மாட்டேச்சு. ஃபைனலி பேச ஒரு செகண்ட் இன்னும் ஃபிட் ஆகும் போச்சு பிசி கேஸோட நினச்ச ஒரு செகண்ட். இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் மிஸ் மெஸ்அப் பண்ணி தான் ஆயின் பயத்திலே கையெல்லாம் நடுங்குது கேஸ். ஓகே, அவ்வளோதான். மதர் போர்டையும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் மாட்ட போகிறோம். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கனெக்டிவிட்டி. எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா காமிக்கிற வெயிட். எஸ், இந்த இடத்துல காமிக்க போகிறோம். செம வெயிட்டாக இருக்குது. எஸ்எம்பிஎஸ் டீப் கூலோட PL650D அப்படிங்கிற ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரோன் சர்டிஃபைட் 80+. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எஸ்எம்பிஎஸ் மாட்டலாம். எஸ்எம்பிஎஸ் எப்படி மாட்டுறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
நான் இப்போ இந்த இது மாற்ற பார்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் காமிக்க வேண்டான்னு இருக்கேன். ஏன்னா கேமரா கவர் பண்ணுறது கஷ்டம், இதை அப்புறம் நிற்க வச்சு பண்ணணும், கஷ்டம். ஸோ உங்களை பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன். One eternity. ஓகே கைஸ், நான் கேமரா கையிலே எடுத்துட்டேன். ஏன்னா நான் பிசி பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன், பூட் ஆச்சு. ஸோ உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன். இப்போ நம்ம மானிட்டர் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கடைசியில் இதுக்கு ரெண்டு தனியாக வாங்கிட்டு வர வந்தேன். ஸோ நீங்கள் பிசி பில்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, பூட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி காமிக்கும், போயிடுச்சு. மானிட்டர் வரும், மவுஸ் கீபோர்ட் ஆன். மானிட்டர் ஏன் ஆகலன்னு தெரியல, வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பிசி பில்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான சாரி நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். சிபியூ பேஸ் கிளாக் ரிப்போர்ட் ரைஸ். ஓகே ஓகே, வோல்டேஜ் என்னமோ பேசிக்கிறேன்னு தெரில. ஸோ நம்ம நல்லா செக் பண்ணி சிஸ்டம் பூட் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் கைஸ். வெயிட். ஸோ கைஸ், நம்ம பிசி பில் பண்ணி முடிச்சாலாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் பில்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஆச்சு. நான் இன்னும் எடிட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏன்னா ஸ்லோவாக பண்ணலான்னு பண்ணேன். அவன் முக்கியமாக வந்து எல்லாம் செட்டப் பண்ணிருந்தேன். டெம்பரேச்சர்லாம் இது ஹையாக தான் இருந்துச்சு. நான் கேம்லேயும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நம்ம பெஞ்ச் மார்க் காமிப்போம். ரெடி பூட் பண்ணி உங்களுக்கு டிக்கும் காமிச்சிடுறேன். பிசிக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டம்மி 13 ஆக்ஷன் ஃபிகரை வந்து ஒரு சின்ன பைக் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அது எம்டியாக இருக்குது அதால். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். நம்ம இன்டர்நெட் சுவிட்சிங் இருக்கு. ஓகே, பூட் மவுண்டர் ஆன் ஆயிடுச்சு. பூட் பண்ணியாச்சு. நோ சிக்னல்லாம் காமிக்கும், 5 செகண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு மவுஸ் அண்ட் கீபோர்ட் ஆன் ஆகும். ஓகே ஓகே, பண்ணாங்க ஆன் ஆயிடுச்சு. எம்எஸ்ஐ ஓகே. ப்ளஸ் நம்ம உள்ள போயாச்சு. இப்போதான் இவ்வளோ கேம்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 1 TBயில் வந்து நம்மக்கிட்ட நிறைய காலி ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட், ஃபோக்கஸ். நான் 514 GB அதுக்குள்ளே காலி பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேம் பேயும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை எடிட் பண்ணி என் ஃபோனுக்கு அதை அமுச்சு விட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேம் பிளே பார்ப்போம். நம்ம என்னென்ன கேம்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்நைட், மால்வேர் ரைவல்ஸ், வேலோரண்ட், ராக்கெட் லீக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆமாம், ஆஸ்பெக்ட் லெஜெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போதான் கைஸ் வால்பேப்பர் லோட் ஆகுது. ஏன்னா நான் லைவ்லி வால்பேப்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஆக்டிவேட் பண்ணல. ஸோ இட்ஸ் நாட் பிக் டீல். ஓகே, கேம் பிளேவை பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் கேம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கேம் மார்வல் ரைவல்ஸ் தாங்க விளையாட போகிறோம். செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் எல்லாம் வந்து மீடியமில் வச்சுருக்கோம். ரிஃப்ளெக்ஷன் குவாலிட்டி ஹை, அம்மா வந்து ஷேடோ டீட்டெயில் மட்டும் லோவில் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்க காரணம் எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதோட எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 வரைக்கும் ரோம் ஆகிட்டு இருந்துச்சு. லாபியில் ஒரு 120 மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த கேமுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த கேமுக்குள்ளே போயிடலாம். அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் லீக். ராக்கெட் லீகில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் என்னென்னா எல்லாமே ஹை. எஃபிஎஸ் மட்டும் 144 கேப் பண்ணியிருக்க ரெக்கமெண்டனால நான் விண்டோஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு எஃபிஎஸ். அதாவது நினைக்கிறேன் நம்ம ட்ரைனிங்கில் தான் வராலும், ஏன்னா வந்து ஆன்லைன் கனெக்ட் பண்ண பார்த்து அது லேட் ஆச்சு, அதெல்லாம் இதில் வரும். எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா 75ல 90க்குள்ளே வருது. சில டைம் 90 டச் பண்ணுது. ஒரு ஆவரேஜ் 80 கிட்டே இருக்குது. 80 இல்லாட்டி 75 கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த கேமுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த கேம் ஃபார்ட்நைட்குள்ளே தான் போயிருக்கோம். ஃபார்ட்நைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். சிம்பிளாக சொன்னால் டேரக்ட் எக்ஸ்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து எஃபிஎஸ் கேப் பண்ணிட்டு சில மோஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸ் லோ நம்ம பர்ஃபார்மன்ஸில் வச்சு சில இதை மட்டும் தேவையானது மட்டும் ஹையில் வச்சுருக்கோம். மேப்பில் லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் கம்மியாக தான் கிடச்சிச்சு, 50லேருந்து 60 வரைக்கும் தான். ஆனால் லேண்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-90 ஃபிட் பண்ணிடுச்சு ஈஸியாகவே. ஆனால் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 65லேருந்து 70 தான் ரோம் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, அடுத்த கேமுக்குள்ளே போயிடலாம்.
ஓகே அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் லெஜெண்ட்ஸ் யுனைடெட் கூட தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ஈஸியாகவே கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லா செட்டிங்ஸும் ஹையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் நினச்சேன் எஃப்எஸ் நிறைய கிடைக்கும்னு. ஆனால் கேம் விளையாடும்போது எவ்வளோ கிடச்சி நீங்களே பாருங்கள். ஒரு 60 கிட்ட நமக்கு இப்போ எஃப்எஸ் கிடச்சிட்டு இருக்குது. 65 ஓகே கம்மியாகுது. ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. 30லேருந்து 40 கூட கிடைக்க ஆரம்பிச்சு. ஐ திங்க் அது இன்டென்ஸாக இருக்கிறனால நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ பை தி வே. ஸோ நம்ம அடுத்த கேமுக்கு போயிடலாம். ஓகே நம்ம அடுத்தது வாலரண்ட்டாக விளாட போகிறோம். வாலரண்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே மீடியமில் தான் வச்சுருக்கேன். நான் ஹைலைட்லாம் நினச்சேன். நான் ஹைலைக்கும் போது எஃப்எஸ்ஸும் கம்மியாக கிடச்சனால மீடியமில் வச்சு விளாட போகிறேன். அவங்க 144 எஃப்எஸ் கேப் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா 144 கேப் ஆகிருக்கனால 144 ஹிட் பண்ணிருந்துச்சு. ஐ திங்க் ஒரு 150 கிட்ட எப்படியோ ஹிட் ஆகின எஃப்எஸ். அதாவது நீங்கள் கேப் பண்ணாமல் வச்சுருந்தா. பை தி வே இந்த கேம் நான் நைஸாக செத்துருவேன். இப்போ நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், கேம் பிளே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பீஸ்வில் பார்த்தீங்கன்னா மான்ட்ரு 10,000 நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். எல்லா காம்பனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 55,000 மொத்தமாக வரும். 55,000 நீங்கள் ஸ்க்ரீனில் ப்ரைஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொன்னேன். ஏன் பிசி வேணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு Nintendo Switch 2 ட்ரெயில் ரிலீஸ் ஆச்சு ஜனவரியில். நான் என்கிட்ட Nintendo Switch இருக்கிறதுனால நான் 2 வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் Nintendo Switch ரொம்ப லோ பவர்னு எனக்கு தான் தெரியும். ஐ மீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா Nintendo Switch மெயினாக அவங்களோட கேம்ஸ் தான் ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. மேரியோ கார்ட், மேரியோ டிசி அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சொல்கிறது ஃபார்ட்நைட் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவேன். அதனால நான் நினச்சேன்னா பவர்ஃபுல்லாக வாங்கலாம்னு நினச்சேன். அதுவும் Nintendo Switchலாம் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இது வாங்கினது பெரிய விஷயம். இது 2 வேறு வாங்கினா நல்லா இருக்காது. அதுவும் அதாச்சும் யூஸ்ஃபுல்லும் இல்லை. அதுக்கு ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு நினச்சேன். அப்போ தான் A2Dயில் வீடியோ பார்த்தேன். A2Dயில் அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிசி தான் பவர்ஃபுல் லேப்டாப்னு தெரிஞ்சிச்சு. அப்போலேயே நான் ஒரு 3 months ரிசர்ச் பண்ணி ஏப்ரல் சம்திங்கில் வாங்கினேன். டேட்டை மறந்துட்டு எப்போ வாங்கினேன்னு. டேட்டை கீழே எங்கள் ஸ்க்ரீனில் போடுற சொன்ன மாதிரி. ஓகே, என்னோட இந்த வீடியோ முடிச்சு நினச்சிக்கிறேன். நாங்கள் தனீஸ், பாய் கைஸ்.